இந்த காந்தாரா படத்துல வர பஞ்சுருளி தெய்வத்தோட ஹிஸ்டரி தெரியுமா? வாங்க பாத்திரலாம். ஒரு அமைதியான காட்டுல நிறைய பன்றிக்குட்டிகள் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு பன்றிக்குட்டி மட்டும் காட்டோட ஒரு பகுதியில வழி தெரியாம மாட்டிக்குது. ஆனா கருணையே வடிவான பார்வதி தேவி அந்த பன்றிக்குட்டிய எடுத்து வளர்க்க முடிவு செஞ்சாங்க. அவங்க அதை கைலாயத்துக்கும் எடுத்துட்டு போனாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த பன்றிக்குட்டி பெருசா வளர்ந்து கைலாயத்துல இருக்க தோட்டங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த சிவபெருமான் அந்த பன்றிக்குட்டி மேல மிகுந்த கோபம் கொள்றாரு. அந்த பன்றிக்குட்டிய வதம் செய்யணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த பன்றிக்குட்டி பார்வதி தேவியோட செல்ல பிள்ளை ரொம்ப ஆசையா வளர்த்ததுனால அவரால் அதை ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால சிவபெருமான் அந்த பன்றிக்குட்டிய நீ கீழே போய் மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமா விளங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே அந்த பன்றிக்குட்டியும் கீழே போய், அதாவது பூமிக்கு போய் பஞ்சுருளி அப்படிங்கிற ஒரு பேரால மக்களுக்கு காவல் தெய்வமா விளங்குறாங்க. இதுதாங்க பஞ்சுருளி தெய்வம் உருவான கதை. குளிகா தெய்வத்தோட ஹிஸ்டரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.